வீக்கெண்டுக்கு சென்னையிலேருந்து எங்கள் அண்ணன் ஊருக்கு வந்திருந்தான். அவனை பார்த்ததும் டாமி செம்ம குசி ஆகிட்டான். நானும் அவனோட பேக்கில் இருந்து ஒரு சொக்காவை சுட்டுட்டு செம்ம குசி ஆகிட்டேன். பட் டிஷர்ட்டோட ஃபிட்டிங் தான் பெருசாக இருந்துச்சு. சரி, யாரும் கேட்டால் இது ஓவர் சைஸ்டு ஃபேஷன்னு சொல்லிக்கலாம். இந்த டிஷர்ட் எனக்கு சூட் ஆகுதான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. லஞ்சுக்கு எங்கள் அம்மா நான்வெஜ் பண்ணியிருந்தாங்க. அதை ஒரு புடி பிடிச்சிட்டு மாலை வேளையில் ஒரு அருமையான உறக்கம். தூங்கி எழுந்ததும் வேறு ஏதோ பிளானட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். யூஸ்வலாக டே டைமில் தூங்கி எழுந்தாலே எனக்கு இப்படி ஒரு ஃபீல் வருது, ஏன்னு தெரில. 1 வீக்காக அசைன்மெண்ட் எழுதுறதுலே நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். நெக்ஸ்ட் மந்த் வேறு எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இனி தான் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணணும். நீங்களும் என்ன மாதிரி ஒரு ஜாப்பில் இருந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த டிஎன்ஓயு வெப்சைட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். இவங்க யூஜி, பிஜி அண்டு சர்டிஃபிகேட் கோர்சஸ் அப்படின்னு நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் அதை போய் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க ப்ரொவைட் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸ் பார்ட் டைமில் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம டைரக்ட் கிளாஸஸ் அட்டன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அவங்க கொடுக்குற அசைன்மெண்ட் மட்டும் நம்ம எழுதி அவங்களோட போர்ட்டலில் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் எக்ஸாம்ஸ்லாம் நம்ம டேரெக்டாக போய் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். எல்லா எக்ஸாம்ஸுமே இவங்க சாட்டர்டே சண்டே கண்டக்ட் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருந்தால் வீக் டேஸில் லீவ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்களோட வெப்சைட் லிங்க்கை ஸ்டோரிலையும் கேப்ஷன்லையும் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. டாடா.